ஹாய் ஆல், வெல்கம் டு மலர் வனம். நம்ம இன்றைக்கி ரொம்பவே ஈஸியான சிம்பிளான ஒரு ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ஃபிஷ் ஃப்ரை செய்கிறதுக்கு வீட்டில் இருக்க மசாலாவே போதும். நம்ம அதை வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி பாம்பனோ ஃபிஷ் எடுத்திருக்கேன். அடுத்து இப்போ நம்ம மேலே தருவர மசாலா ரெடி பண்ணலாம். ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். 2.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.25 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், 1/2 மூடி எலுமிச்சம்பழம். நான் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்கலை. எனக்கு இந்த எலுமிச்சம்பழத்துலேருந்து வந்த ஜூஸே போதுமான அளவாக இருந்துச்சு. ஒருவேளை உங்களுக்கு இந்த ஜூஸ் பத்தலை அப்படின்னா தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா திக்காக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவில் இருக்கணும். அடுத்து நம்ம ஃபிஷ்ஷை ரெடி பண்ணி வச்சிடலாம். ஃபிஷ்ஷை துண்டு போட்டாச்சு. இந்த மாதிரி நல்லா தடவி விட்டுக்கலாம். மசாலா தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா அது மீனில் லைட்டாக தான் ஒட்டும். இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருந்து தடவி வச்சிங்க அப்படின்னா அது நல்லாவே ஒட்டி பிடிச்சிக்கும். இதேமாதிரி நம்ம எல்லா மீனையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரெடி பண்ணி எடுத்த மீன் 40 நிமிஷம் ஊறினா நல்லா ருசியாக இருக்கும். இப்போ மீன் நல்லா ஊறிடுச்சு. நம்ம இதை வறுத்து ரெடி பண்ணிடலாம். மீன் வறுக்கிறதுக்கு நல்லா ஃப்ளாட்டாக இருக்க பேன் எடுத்துக்கோங்க, இல்லைனா தோசைக்கல் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா ஹீட்டான உடனே 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே நம்ம மசாலா தடவி வச்சுருக்கிற மீன் துண்டுகள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ஃப்ளேமை மீடியமாக வச்சுக்கலாம். ஒரு பக்கம் வெந்த உடனே இப்போ திருப்பி போட்டுடலாம். ரொம்ப திருப்பி போடணும் அப்படின்னு இல்லை, ஒரு தடவை திருப்பி போட்டால் போதும். இப்போ வெந்துருச்சு, எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மீனையும் இதே மாதிரி வறுத்து எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.